ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் மீனாட்சி. நான் இன்றைக்கி பேச போகிறது வயநாடு நிலச்சரிவை பற்றி தாங்க பேச போகிறேன். இது ரொம்ப துரதிர்ஷ்டவசமான ஒரு நிகழ்வு. இது மனிதனோட தவறு தான். ஆனால் எந்த ஒரு அதுக்குன்னு நான் வயநாட்டு மக்களை குறிப்பிட்டு அவங்க மேலே தான் தப்புன்னு நான் சொல்லலை. ஒட்டுமொத்த மனித சமுதாயமே இதுக்கு இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். இதை வச்சு திருந்தணும். ஆனால் நம்ம திருந்தவும் மாட்டோம். இதுக்கு நம்ம பொறுப்பு ஏற்றுக்கவும் மாட்டோம். இன்னும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஊட்டி, நீலகிரி மாவட்டத்தை சொல்கிறேன். அதே மாதிரி கன்னியாகுமரியில் கனிம வளங்களை வெட்டி 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 பூமி தாயை நீங்கள் சேதப்படுத்திகிட்ருக்கீங்க. இதனால் எல்லாருக்கும் பாதிப்பு நடக்கும். இது நாம் மாறப்போகிறதில்ல. யாருமே மாறப்போகிறதில்ல. உலகமும் மாறாது, நம்மளும் மாறப்போகிறதில்ல. இது அரசியல்வாதிகளும் மாறப்போகிறதில்ல. நீ எத்தனை அரசுகள் வந்தாலும் அவங்களும் மாறப்போகிறதில்ல. அதாவது கேரளாவில் கல்குவாரிகள் எடுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கே இந்த நிலைமைனா நம்ம தமிழ்நாடு நினச்சி பாருங்கள். எங்கேயோ ஒருத்தர் எவனோ உயிர் போகுதானே இந்த அரசியல்வாதிகளுக்கு. அதனால என்ன, சாதாரண மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க. அரசியல்வாதிகள் அவங்க சொந்த பணம் போகுதா? நம்ம உடைமைகள், உயிர்கள் தான் போகுது. இதுக்கு ஒரு தீர்வே கிடையாது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நானும் ஒரு குடிமகளாக எனக்கு வருத்தம். ஒரு மனுஷியாக முக்கியமாக எனக்கு ரொம்ப கவலையாகவும் வருத்தமாகவும் இருக்குது இந்த துரதிர்ஷ்டவசமான நிகழ்வு. இது யாருனாலையும் தடுக்க முடியாது. அதுக்காக அந்த மக்களை மட்டும் குறை சொல்லாதீங்க. ஆறுதல் சொல்லக்கூட அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட எனக்கு வார்த்தைகள் இல்லை. ஏன்னா டெய்லி 4 நாள் நியூஸில் வர ஒவ்வொரு விஷயமும் கேட்டு கேட்டு நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க மனசு. அந்த மக்கள் நிலைமையை யோசிச்சு பாருங்கள். நம்ம செய்கிற தப்பு நமக்கே ஆபத்தாக முடியுது. முடிஞ்ச வரைக்கும் மரம் வளங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட ஒரு மரம் வளர்த்த வீட்டுக்கிட்ட கூட ஒரு மரம் வளர்த்த விட மாட்டேங்கிறாங்க. கேட்டால் வேறு வருதுங்கிறாங்க. என்னத்தங்க நம்ம கொண்டு போக போகிறோம் சொல்லுங்கள். மரம் வளர்க்காமல் நீங்கள் ஒரு இடத்துல எப்படி இருப்பீங்க? வீட்டுக்கு முன்னாடி பொட்டல் காடாக கிடக்குது. அந்த இடத்த வேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்குறாங்க. வெயில் காலத்தில் இருக்க முடியல நம்மளால். மனுஷன் சுயநலவாதியாக இருக்க அந்த சுயநலம் மற்ற எல்லாரையும் அழிக்கும். பொதுநலம் தான் எல்லாத்தையும் வாழ வைக்கும். சுயநலவாதிகள் அதிகமாயிட்டாங்க. கலிகாலம்னு இதைத்தான் சொல்கிறாங்க. இது என்னோடய கவலைகளை நான் தெரிவிக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. எனக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.